வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வவுனியா பண்டாரவணியின் சதுக்க பகுதியில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று அதிகாலை எரிபொருள் நிரப்பு வருகை தந்த மூவர் அடங்கிய குழுவினர் அங்கு கடமையில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடாத்தியதோடு போலீசாரோடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த மூவர் எரிபொருள் நிரப்பும் நிலையத்தின் ஊழியரோடு தர்க்கப்பட்ட நிலையில் திடீரென அவர்களில் ஒருவர் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் மீது தாக்குதல் நடாத்தினார். இதன்போது போக்குவரத்து போலீசார் இருவர் சம்பவ இடத்தில் இருந்துள்ளனர். இந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் தடுப்பதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த மற்ற ஊழியர் சென்றபோது அவர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அங்கு முச்சக்கர வண்டியில் போலீசார் வருகை தந்தபோது தாக்குதல் நடத்திய மூவரும் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் அவர்களில் இருவர் வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் நிரப்பு நிலைய ஊழியர் ஒருவரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களின் 39ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தாவடியில் உள்ள அவரது நினைவு தூபியில் இன்று காலை 7 மணியளவில் வலிதிற்கு பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் அன்னதானம் ரிச்சார்ட் தவப்பிரகாசம் தலைமையில் நினைவு தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கல்வியல் துறை விரிவுரையாளர் சர்வேஸ்வரா நினைவு பேருரையாற்றியிருந்தார். குறித்த நினைவஞ்சலியில் வி தர்மலிங்கம் அவர்களின் மகனும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான த சித்தார்த்தன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, வடமாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் க சிவனேசன், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ப கஜதீபன், உள்ளூராட்சி சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள், உள்ளூராட்சி சபை முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 23 வருடங்கள் மானிப்பாய் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஸ்வநாதர் தர்மலிங்கம் 1985ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டதுடன் இதே நாளிலேயே கோப்பாய் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மு ஆளாள சுந்தரமும் படுகொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க ஜாழ் நல்லையம்பதி அலங்கார கந்தன் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவத்தின் 25ஆம் நாள் திருவிழாவான தீர்த்தோற்சவ திருவிழா இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. இதன்போது விசேட பூசை வழிபாடுகள் இடம்பெற்ற பின்னர் முருகப்பெருமான் தீர்த்தக்கேணியில் தீர்த்தமாடினார். இந்த தீர்த்தோற்சவத்தை காண நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து வருகை தந்த பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு இஷ்ட சித்திகளை பெற்று சென்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலய குரோதி வருட மகோற்சவ பெருந்திருவிழா ஆலய பிரதமர் சிவாச்சாரியார் கண்ணன் குருக்கள் தலைமையில் மற்றும் சிவாச்சாரியார்கள் தலைமையில் இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்தும் 17 தினங்கள் காலை மாலை உற்சவங்களாக மகோற்சவ பெருவிழா நடைபெற உள்ளது. எதிர்வரும் 9ஆம் திகதி திங்கட்கிழமை குறுக்கட்டு விநாயகர் தரிசனமும், 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை வெண்ணெய் திருவிழாவும், 11ஆம் திகதி புதன்கிழமை துகில் திருவிழாவும், 12ஆம் திகதி வியாழக்கிழமை பாம்பு திருவிழாவும், 13ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கம்சன் போர் திருவிழாவும், 14ஆம் திகதி சனிக்கிழமை வேட்டை திருவிழாவும், 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணியளவில் சப்பர திருவிழாவும், 16ஆம் திகதி திங்கட்கிழமை காலை 9:15 மணியளவில் தேர் திருவிழாவும், 17ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணியளவில் சமுத்திர தீர்த்த திருவிழாவும், மறுநாள் 18ஆம் திகதி புதன்கிழமை காலை கேணி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறும் என ஆலய அறங்காவலர் சபையினர் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தை அவமதித்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிப்பதற்காக எதிர்வரும் 27ஆம் திகதி கூடுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பிரதிவாதி மைத்ரிபால சிறிசேன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தனது கட்சிக்காரருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக சேவை ஆற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்ததை அடுத்து அவர் கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகியதாக நீதிமன்றம் தெரிவித்தார். அதன்படி அவர் தொடர்ந்தும் தலைவராக செயற்படவில்லை எனவும் நீதிமன்ற உத்தரவை மீறி நீதிமன்றனை அவமதிப்பு செய்யவில்லை எனவும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ள நிலையில் சஜித் பிரேமதாச தனது நன்றியை தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக மத்திய குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் சஜித் பிரேமதாஸ் அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் அனைவரும் வெற்றி பெறும் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் இனவரி பாகுபாடு இல்லாத எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 21ஆம் திகதி உருவாக்கப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஊடாக கட்சி தாவுகின்ற முறை தடை செய்யப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அதற்கான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டு இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்திற்கு முடிவெடுக்கக்கூடிய வகையில் சட்டங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நாச்சியார் தீவு பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டும் நிகழ்வு இன்று காலை கொழும்பில் உள்ள ஐடிசி ரத்னதீப ஹோட்டலில் இடம்பெற்றது. குறித்த தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கு நாமல் தெக்ம என பெயரிடப்பட்டுள்ளது. இது குறித்து உரையாற்றிய நாமல் ராஜபக்ச அடுத்த 10 வருடங்களுக்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்க எதிர்பார்ப்பதாகவும் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் நாட்டில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமல்லாது தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் வரி வருவாயையும் அதிகரிக்க முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார். தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கொண்டு தெலுங்கானாவில் 15 பேரும் ஆந்திராவில் 12 பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை சுமார் ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தெலுங்கானாவின் அடிலாபாத், நியாமாபாத், ரஜன்னா, சிரிசில்லா, புவன்கிரி, விகாராபாத், சங்கரட்டி முதலிய பகுதிகளில் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளம் காரணமாக ஹைதராபாத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதுடன் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்குமாறு ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். தமிழக மாவட்டம் தூத்துக்குடியில் பெண்ணொருவர் தனது மகன் பாடசாலை செல்லாததால் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் அக்கநாயக்கன்பட்டி வடக்கு தெருவைச் சேர்ந்த 35 வயதுடைய இசக்கியம்மாள் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கூலி வேலை செய்து வந்த இசக்கியம்மாள் கடந்த 23ஆம் தேதி பூச்சிக்கொல்லி மருந்தை உட்கொண்டுள்ளதை அடுத்து அயலவர்களால் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இது தொடர்பில் இடம்பெற்ற முதற்கட்ட விசாரணையில் தனது மகன் சரியாக பாடசாலைக்கு செல்லாமல் இருந்துள்ளார். இதனால் மனவேதனையில் இருந்த இசக்கியம்மாள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான உலக செய்திகள். ரஷ்யாவின் கிழக்கே கம்சட்காவின் கிழக்கு தீபகற்பத்தில் மாயமான ரஷ்ய ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகியதில் 22 பேரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 19 பயணிகள் மற்றும் 3 விமானிகளுடன் மீ-8 ரக ஹெலிகாப்டர் ஒன்று நிக்கலோயிவ்கா கிராமம் நோக்கி புறப்பட்டது. இந்த ஹெலிகாப்டர் எரிமலை பகுதியில் திடீரென விபத்துக்குள்ளாகியதில் ஹெலிகாப்டரில் பயணித்த அனைவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் அமைப்பினால் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்ட 6 பேரின் உடல்களை மீட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த உடல்களில் இஸ்ரேல் அமெரிக்க பிரஜை ஒருவரின் உடலும் காணப்படுவதாக தெரிவித்துள்ள இஸ்ரேலிய ராணுவம் தாங்கள் அவர்கள் இருந்த பகுதிக்கு செல்வதற்கு சற்று முன்னதாக அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளது. மீட்கப்பட்ட உடல்களில் கலிபோர்னியாவை சேர்ந்த ஹேர்ஸ் ஹோல்ட்பார்க் ஹோலின் என்பவரின் உடலும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேர்ஸ் ஹோல்ட்பார்க் ஹோலின் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நெவா இசை நிகழ்ச்சியிலிருந்து துப்பாக்கி முனையில் கடத்தி செல்லப்பட்டார். பணைய கைதிகளை மீட்பதற்காக இஸ்ரேலிய பிரதமர் இணங்கி செல்ல வேண்டும் என இவரது பெற்றோர் அதிகளவில் குரல் கொடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்ததுடன் சர்வதேச தலைவர்களையும் சந்தித்திருந்தனர். கடந்த மாதம் இடம்பெற்ற அமெரிக்க ஜனநாயக கட்சியின் மாநாட்டிலும் இவர்கள் உரையாற்றியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள்.
போட்டியில் பங்கேற்ற முதல் திருநங்கை என்ற பெருமையை இத்தாலியைச் சேர்ந்த வாலண்டினா பெட்ரிலோ பெற்றுள்ளார். பிரான்ஸ் தலைநகரில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் பாரா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. 50 வயதான வாலண்டினா பெட்ரிலோ பார்வை குறைபாடு உள்ள விளையாட்டு வீரர்களுக்கான T12 பிரிவில் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றுள்ளார். 1980ஆம் ஆண்டு மாஸ்கோ ஒலிம்பிக்கில் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இத்தாலி ஓட்டப்பந்தய வீரர் பியட்ரோ மென்னியா தங்கம் வென்றதை பார்த்து 7 வயதிலேயே தடகள விளையாட்டின் மீது அதீத ஆர்வம் ஏற்பட்டதாக பெட்ரிலோ தெரிவித்தார். தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியில் ஆணாக வாழ்ந்த வாலண்டினா கடந்த 2017ஆம் ஆண்டு ஹோர்மோன் தெரப்பி சிகிச்சை பெற்றுக்கொண்டு திருநங்கையாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் ஸ்வீடனில் நடைபெற்ற உலக மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் சச்சித்ரா ஹர்ஷனி ஜெயகாந்த் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். 40 தொடக்கம் 44 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் அவர் அந்த திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கை போலீசில் பணிபுரியும் சச்சித்ரா 5.24 மீட்டர் நீளம் தாண்டி இப்பதக்கத்தை வென்றுள்ளார். இதேவேளை மாஸ்டர்ஸ் போட்டி கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் இதில் 119 நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். குறித்த போட்டியில் இலங்கையில் இருந்து 14 பேர் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.